ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். விநாயக பெருமான் எழுந்தருளியுள்ள ஒவ்வொரு திருத்தலங்களை பற்றியும் ஒவ்வொரு தினமும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருத்தலம் திருவையாறு ஓலமிட்ட விநாயகர். விநாயகரினுடைய பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்ன ஓலமிட்ட விநாயகர்? அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த திருவையாறு திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக போற்றப்படக்கூடிய திருத்தலம். ஆரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, ஐயாறு மண்ணை மிதித்தாலே முக்தி. திருவையாறு திருத்தலமானது மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவற்றால் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிறப்பு வாய்ந்தவராக போற்றப்படுகிறார். ஸ்ரீ ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தியாக இவர் காட்சி தருகிறார். ஒவ்வொரு மாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று குரு பூஜையானது இந்த தலத்தில் விசேஷமாக செய்யப்படுகிறது. இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி பொங்கும் என்பது ஐதீகம். இந்த தட்சிணாமூர்த்தி வலது கையில் கபாலம் ஏந்திய திருக்கரமாகவும் இடது கையில் சூலமும் வேத சுவடிகளையும் தாங்கியவராகவும் இருக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு வேதங்களை அவர் போதித்த திருத்தலமாக இந்த தலமானது அமைந்திருக்கிறது. தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்தின் கீழ் கூர்மம் வீற்றிருக்கும், அதாவது ஆமை வடிவமானது அவருடைய பாதத்திலே இருக்கும். இந்த திருத்தலத்தில் இந்த பிரகாரத்தை சுற்றி வர இயலாது. ஏனென்று சொன்னால் சிவபெருமானினுடைய விரிசடையானது படர்ந்திருக்கின்ற காரணத்தால் அந்த பிரகாரத்தை சுற்றி வருகின்ற பொழுது அதனை கால்களால் மிதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த பிரகாரத்தை சுற்றக்கூடிய ஒரு ஐதீகமானது இந்த திருத்தலத்தில் இல்லை. இப்போ மற்ற திருத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எப்படி இருக்கும்? இடப்பாகத்தில் உமையம்மையை தாங்கியவராக சிவபெருமான் வீற்றிருப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலில் கருவறைக்கு பின்புறமாக ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமானது இருக்கும். அந்த சிற்பம் எப்படி இருக்கும் என்றால் வலப்புறத்தில் உமையம்மையை தாங்கிய ரூபமாக அந்த சிற்பமானது காட்சி தரும். இது ஒரு விசேஷம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று திருக்கயிலாய காட்சி இந்த திருத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த திருக்கயிலாய காட்சியை நாம் காண்கின்ற பொழுது கையிலையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானை கண்டு தரிசித்த ஒரு பலனை நமக்கு தரும். இப்போ திருஞாவுக்கரசருக்கு எம்பெருமானை கைலாயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு ஆசை. அதனால் அப்பர் பெருமான் என்ன பண்றார்? கைலாய மலைக்கு செல்கிறார். தன்னுடைய கால்கள் தேய நடக்கிறார். அதன் பிறகு நடக்க முடியவில்லை, கைகளால் ஊர்ந்து செல்கிறார். கைகளும் தேய்ந்து போக மார்பினால் தவழ்ந்து செல்கிறார். மார்பு நரம்புகளும் தவழ்ந்து போக அப்படியே ரொம்ப கடினப்பட்டு எம்பெருமானை நாம் கண்டே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோட போறாரு. இப்போ அப்பர் சுவாமிகளினுடைய உறுதிப்பாட்டை சிவபெருமான் பார்க்கிறார். ஒரு முனிவர் ரூபத்தில் அந்த இடத்தில் எழுந்தருளுகிறார். எழுந்தருளி மனித உடலோடு ஒருவர் கைலாயம் செல்ல இயலாது, அதனால் உங்களுடைய இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பர் பெருமானுக்கு வருத்தமாகிவிட்டது. ஆளும் நாயகன் கைலையில் வீற்றிருக்கையில் மாளும் இவ்வுடல் கொண்டு நான் மீள மாட்டேன் அவரை காணாமல் அப்படின்னு உறுதியோட சொல்லிடுறாரு. சரி, அவருடைய அந்த உறுதிப்பாடை மாற்ற முடியவில்லை. அந்த இடத்துல ஒரு பொய்கை, அந்த பொய்கையில் மூழ்கி திருவையாறு திருத்தலத்தில் எழுந்தருளி அங்கு கைலாய காட்சியை தாங்கள் கண்டருளுவீர் அப்படின்னு வந்த முனிவர் அசரீரியாக சிவபெருமானினுடைய வாக்கு ஒலிக்க அங்கு இருக்கக்கூடிய பொய்கையில் மூழ்கி திருவையாற்று திருத்தலத்திலே இருக்கக்கூடிய கமலாலய திருக்குளத்தில் எழுந்து கைலாய காட்சியை கண்ணார கண்டு தரிசிக்கிறார் அப்பர் சுவாமிகள். ஆடி அமாவாசை தினத்தன்று அங்கு நடைபெறக்கூடிய இந்த விசேஷ நிகழ்வை பார்ப்பதே ஒரு புண்ணியம். இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த திருத்தலத்தில் ஓலமிட்ட விநாயகர் வீற்றிருக்கிறார்.
இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று எம்பெருமானை வழிபட்டு விட்டு வருகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேரமான் தோழர் என அழைக்கப்படக்கூடிய சேரமான் அவரும் செல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய நெருங்கிய தோழர் அவர். இருவரும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று எம்பெருமானை வழிபட்டு வருகின்றனர். திருக்கண்டியூருக்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவனை வணங்கிட்டு அதன் பிறகு காவிரியினுடைய வடகரையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயாரப்பரை சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை. காவிரி கரை புரண்டு ஓடுகிறது. அந்த காவிரியை கடந்து வடகரையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயாரப்பரை தரிசிக்க வேண்டும். எப்படி செல்லலாம்? உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்தில் எம்பெருமானை நினைத்து பாடுகிறார். எனக்கு முன்னால் இருப்பவனும் நீதான், பின்னால் இருப்பவனும் நீதான், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அருள்பவனும் நீதான். பசியோடு இருப்பவன் ஒரு நெற்கதிரை கண்டால் எப்படி ஒரு மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பசியோடு இருக்கிறாரு. பசியோடு இருப்பவனுக்கு என்ன தேவை? உணவு தேவை. நெற்பயிரை பார்த்தா என்ன பிரயோஜனம்? அந்த நெற்பயிரை அரிசியாக்கி அதன் பிறகு அன்னமாக்கி சாப்பிட்றதுக்குள்ள பசி மறைந்து போயிடாதா? இல்லை பசியால் அவனுக்கு இன்னும் துன்பம் அதிகமாயிடாதா? அப்போ பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு நெற்பயிரை கண்டால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை தோன்றுமோ அப்படி உன்னை தரிசிக்கலாம் என்று வந்த எனக்கு இந்த காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுவதால் தரிசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறதே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இப்போ அவர் பாடியது எம்பெருமானுக்கு கேட்கிறது. ஐயாரப்பா என நிறைவு பெறுமாறு அந்த பாடலை பாட இவருடைய பாடலானது ஓலமாக கேட்கிறது. உடனே சிவபெருமான் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து ஓலமிடுமாறு சொல்ல விநாயக பெருமானும் ஓலம் 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 என மும்முறை கூற அந்த காவிரி ஆறானது அப்படியே அவர்களுக்கு வழிவிடுகிறது. அந்த வழியிலே சென்று வடகரையில் இருக்கக்கூடிய ஐயாரப்பரை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அதே வழியில் அவர்கள் திரும்பி வந்து விடுகின்றனர். அவர்கள் தென்கரைக்கு வந்த பிறகு பழையபடியே அந்த காவிரி ஆறானது கரை புரண்டு ஓடத் துவங்கியது. இதை கண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை புகழ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ தாங்கள் எம்பெருமான் மீது வைத்த அன்புதான் இப்படிப்பட்ட ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்தது என்று சொல்ல, இருவரினுடைய அன்பிற்கும் பாத்திரமாக அங்கு சிவபெருமான் இருந்தார். இவர்களுக்கு வழிவிடுமாறு ஓலம் இட்ட அந்த விநாயகர் ஓலமிட்ட விநாயகர் என போற்றப்படுகிறார். இறைவன் தம்மைத்தானே பூசித்து கொண்ட அற்புதமான திருத்தலம் இது. ஐயாரப்பரை தரிசனம் செய்பவர்களுக்கு நிச்சயம் அவர்களினுடைய வாழ்க்கையானது மேம்படும் என்று திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தன்னுடைய பதிகத்திலே பாடியிருக்கின்றனர். திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் அஞ்சேல் என அருள் செய்பவன் அமரும் கோயில் என இந்த திருக்கோவிலினுடைய புகழை பாடுகிறார். இப்படி திருவையாற்றில் வீற்றிருக்கக்கூடிய ஓலமிட்ட விநாயகர் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்களையெல்லாம் அவனிடத்தில் நாம் வைக்கின்ற பொழுது அதனை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத தெய்வமாக காட்சி தருகிறார். மீண்டும் வேறொரு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகரை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.